ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால மேச ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, காலையில வெள்ளிக்கிழமை காலையில நேரமா எந்திரிச்சிட்டு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்க போயிடணும். அந்த கோவில்ல போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நீர்மோறு அங்க வரக்கூடியவங்களுக்கு தானம் கொடுக்கலாம். நீர்மோறு, பானகம், அதே மாதிரி ஏழை எளியவர்களுக்கு செருப்பை நீங்க வாங்கி தானமா கொடுக்கலாம். இதனால என்ன அப்படின்னா, ஒரு வருடம் முழுவதுமே பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரவே வராது. அதே மாதிரி உடல்நிலையில எந்த பிரச்சனைகளும் வராம இருக்கும். நீங்க செய்யக்கூடிய தொழில நல்லபடியா வளர்ச்சிகள் இருக்கும். பொதுவாவே தான தர்மங்கள் அப்படிங்கக்கூடியது உங்களை மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தாரையும் நல்லபடியா வாழ வைக்கும். வம்சத்தை நல்ல வாழையடி வாழையா செழிச்சு வளர வைக்குங்க. அதனால உங்களால என்ன முடியுதோ அதை நீங்க செஞ்சா போதும். அட்லீஸ்ட் ஒரு நீர்மோறு ஒரு 5 பேத்துக்காவது தானம் கொடுங்க. அது ரொம்ப சிறப்பு. நீர்மோரோ அல்லது பானகமோ, இல்ல உங்களால செருப்பு வாங்கி தானமா கொடுக்க முடியும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா பண்ணலாங்க. சரிங்க, இந்த மாதம் எப்படி இருக்கு? மேச ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, நிறைய அற்புதமான பலன்கள் இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெறாருங்க. அது வந்து நிறைய நன்மைகள் இருக்கு. அதே நேரத்துல டக்குன்னு முடிவெடுக்கிறத நீங்க தவிர்த்தரணும். ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய சந்திரன் மேல வரும்போது என்ன அப்படின்னா கோபம் அதிகமாக வருங்க. கோவத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒரு முடிவை எடுக்கும்போது அந்த முடிவு வந்து நல்ல அறிவார்ந்து யோசிச்சு எடுக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடாது. ஏன்னா கோவம் வரும்போது அந்த இடத்துல அறிவு வந்து வேலை செய்யாம போயிடும். அப்போ வந்து உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அல்லது பாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். குழப்பமான மனநிலை வரும்போது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வெல்விசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, நலம் விரும்பிக கிட்ட கலந்து ஆலோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம், சிறப்பு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதும் இன்னும் ரொம்ப நல்லது. வருமான ஸ்தானத்துக்கு ஒரு ஒளி கிரகம் வரதே ரொம்ப சிறப்பான விஷயம். அது ரொம்ப நல்லதும் கூட. அதனால நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்கும். தொழில் ஸ்தானத்துல நல்ல அபிவிருத்தி ஆகும். புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலம்தான். பொதுவா இப்ப 7.5 சனி இருக்கு இல்லைங்களா, இந்த மாசத்துல வந்து வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அதே மாதிரி சனியையும் பார்க்கிறாரு. 10ஆம் ஸ்தான அதிபதியும் பார்க்கிறாரு. அதனால தொழில் வந்து நல்ல அமைப்புகளை கொடுத்தாலும் 7.5 சனிங்கிறது உங்களுக்கு பாதகத்தையோ கஷ்டத்தையோ கொடுக்காது. குருபலம் வந்துருது. என்னங்க குருபலம் வருதான்னு கேட்காதீங்க. சனிக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வையிடுறாரு. அப்ப குரு சனியை பார்க்கும்போது அந்த 7.5 சனி அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யாது. அப்ப 7.5 சனி வேலை செய்யலைனாலே நிறைய நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் நீங்க புதுசா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு, தொழில் ஸ்தான அதிபதி எப்படி இருக்கு, இப்போ என்ன தசாபுத்தி போகுது, இதை எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஜோசியர் இருந்தா அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா தொழில் மூலியமா நல்ல லாபம், நல்ல வருமானம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல வளர்ச்சியான காலம் தான். நல்ல நிரந்தரமான வருமானங்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6 புதன் 2ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ வந்து 2ஆம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்து இருக்கும் போது எதிர்பாராத வகையில நல்ல ஒரு இன்கம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. அது போக வந்து காசு பணம் எல்லாம் வரும். ப்ரமோஷன் அப்படிங்கிறது எதிர்பாராத வகையில, ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கும்போது திடீர்னு ஒரு எதிர்பாராத வகையில வருங்க. முக்கியமா உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இந்த நிபுணத்துவ யோகம்னு ஒண்ணு இருக்கு. சூரியன் புதன் சேர்க்கையே நிபுணத்துவ யோகம் அப்படிங்கிறது பேரு. இந்த நிபுணத்துவ யோகத்தினால என்ன பலன் அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பிரபலியமாகும், பாராட்டப்படும். உங்களுடைய மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு ரெகக்னைஸ கொடுப்பாங்க. இவ்வளவு நாள் அது வெளியில தெரியலன்னா கூட நீங்க செஞ்ச இவ்வளோ நாளா போட்ட உழைப்பு, இவ்வளோ நாளா போட்ட எஃபர்ட்ஸுக்கு இந்த டைம்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு நல்ல பிளேஸ் கிடைச்சிரும். அதனாலேயே நல்ல மன மகிழ்ச்சியோட நீங்க இந்த மாதம் வந்து கட்டாயம் இருப்பீங்க. முக்கியமா உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பேசக்கூடாது. இதுல மட்டும் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் உங்க ராசியை பார்க்கறது மட்டும் இல்லாம அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அதனால உங்களுடைய செயல்களை செய்யும் போது
ரொம்ப காமா செய்யணும். நிறைய மெடிடேஷன் பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை பிராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நன்மையா, தீமையா, பாதகமா, சாதகமான்னு நீங்களே என்ன செய்யணும்? நல்லா முடிவு பண்ணிக்கணும். கலந்து ஆலோசிச்சு செய்யுங்க. தெளிவா செய்யுங்க. பொறுமையா செய்யுங்க எல்லா விஷயத்தையுமே. ஒரு முடிவெடுக்கிறது அப்படின்னாலும் சரி, ஏதாவது ஒரு வீடு வாங்குறதுனாலும் சரி, பொறுமையா செய்யுங்க. அதே மாதிரி இந்த மாதம் வந்து நிறைய பேருக்கு வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல குரு வராரு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சூரியனும் பலமா இருக்கிறாரு இந்த மாதம் 2ஆம் இடத்துல. அப்போ வரக்கூடிய வருமானத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க. லேண்ட் வாங்கி போடுறது, தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்குறது, தொழிலுக்காக இடம் வாங்குறது, இல்ல சொந்த பர்பஸ்க்காக இடம் வாங்கக்கூடியது, இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. மேச ராசியில இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அற்புதமான பலன்கள் தான் நான் சொல்லுவேன். செவ்வாய் ஆட்சி பலம் பெறும்போது கணவர் வழி ஆதாயம் அதிகமாக இருக்கு. கல்யாணம் ஆகாத பெண்களா இருந்தா சகோதர வழி ஆதரவுகள் இருக்கு. செவ்வாய் கணவரையும் குறிக்கக்கூடிய கிரகம், அதே மாதிரி சகோதரரையும் குறிக்கக்கூடிய கிரகமா இருக்கனால கணவர் அல்லது சகோதர வழி ஆதரவுகள் பெண்களுக்கு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறனால வண்டி வாகனங்கள்ல ஓட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா போறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமான பலன்கள் என்ன அப்படின்னா, ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டு. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்சஸை குறிக்கக்கூடியது. நல்ல வருமானம் பார்க்கக்கூடியது. பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிதானமும் தெளிவும் கட்டாயம் அவசியம். அஷ்டமஸ்தானம் ஏதாவது ஒரு அவமானங்களை கொடுத்துரும். அதனால கவனமாக நீங்க பேசணும். பேசக்கூடிய வார்த்தையே உங்களுக்கு ஆப்போசிட்டா மாறாத மாதிரி நீங்க பேசணும். அவ்வளவுதான். 7.5 சனியோடைய பாதிப்புகள் பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்காது. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதம் தான் இந்த மாதமா இருக்கனால தாராளமா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல சக்சஸும் ஆவீங்க. முக்கியமா வந்து என்னன்னா, கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது நிரந்தரமான வருமானம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பேரு புகழுக்கெல்லாம் வந்து சூரியன் தான் காரணம். பிரகாசமா ஒளிக்கக்கூடியது. அப்போ கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு என்னன்னா, பிரபலியமாகக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்கு. புதனும் உங்களுக்கு கலையை குறிக்கக்கூடிய கிரகம் தான். அதனால நல்ல வருமானம், புது புது வாய்ப்புகள் வர்றது, நிறைய பக்கம் ஊருக்கு போய் நீங்க என்ன செய்யறது, உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. நிறைய காசு பணம் வரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா 2 கூடைய, அதாவது சாரி 6 கூடைய புதன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கனால நல்ல அமைப்புகள் இருக்கு. உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஆனா நீங்க முயற்சி பண்ணணும். 3ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்ந்திருக்கு. ஒரு நல்ல அமைப்பு. கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சியும் கிடைக்கும். அதே நேரத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ண வேலையும் கிடைச்சிரும். இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே 3ஆம் இடம் தான். அதனால அதுல வளர்ச்சியும் உண்டு, வேலையும் கிடைக்கும். ஆனா நீங்க என்ன விஷயத்துக்காக ட்ரை பண்றீங்களோ அது எல்லாமே கிடைக்கும். வேலை விஷயமாவோ அல்லது படிப்பு விஷயமாகவோ உத்தியோக விஷயமாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. முக்கியமா பல மாற்றங்கள், பல நன்மைகள் உங்களுக்கு இருக்குங்க. அரசாங்க துறையில இருக்கிறவங்க, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு உயர் பதவி அப்படிங்கிறது இந்த மாசம் காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, இடம் மாற்றம் சொல்றோம் இல்லைங்களா, அதுல உத்தியோக மாற்றமும் இருக்கு. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளுக்கு நீங்க வந்து ஆளாவீங்க. நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. இருந்தாலும் 7.5 சனியோடைய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கு. அரசியலை பொறுத்த வரைக்கும் பலம் இருந்தாலுமே, குருவோடைய பார்வை சனிக்கு இருந்தாலுமே ஏதாவது ஒரு பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. ஒரு வாரியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவலைப்படாம இருங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் 50-50% தான் இருக்கு தவிர முழுமையான வெற்றி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல முடியாது. மீடியாட்டர்ல பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். இல்லை அப்படின்னா கட்டாயம் அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா நீங்க கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், அது தவிர்த்து வந்து பேரு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். தாயார் வழி சொத்துக்கள்ல ஆதாயம் உண்டுங்க. பாகப்பிரிவினை இருந்தாலும், அதாவது உங்களுடைய தாயார் வழி சொத்துக்கள்ல உங்களுக்கு பாகப்பிரிவினை கிடைக்கலைனாலும் இந்த டைம்ல, இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ செலவுகள் உண்டு. அதனால மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே மேசராசிக்கு பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது இந்த மாசத்துல ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள்.
குரு பயிற்சி பார்க்க போகிறோம். 2026-27 குரு பயிற்சி. இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த வருஷம், இந்த பராபவ வருஷம், தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு. அவர் ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குது. அதுவும் கடகத்தில் அவர் உச்சம் அடைகிறார். இது லிட்ரலாக ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரிங்க. அதனால் இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்ட்ராங்கான குரு பயிற்சி. அதனால் உங்கள் ராசிக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வருஷம் குரு பார்வை இல்லைன்னா. குரு உங்கள் வீட்டில் எப்படியும் ஒரு 3 வீட்டை பார்ப்பார், ஒரு வீட்டில் இருப்பார். அதனால் எப்படியும் ஒரு 4 வீடு அது சம்மந்தமான கிரகங்களுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது. சரிங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற வீட்டில் பார்க்குமா பார்க்காதான்றது இப்போ சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தை அதை கண்டிப்பாக குரு பகவான் பார்ப்பார். அதனால் நிறைய நல்லது நடக்கும். அது எதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அதை பிடிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணுறீங்க, நீங்கள் மென்மேலும் வளருவீங்க. சரிங்களா? ஒன்று, ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ஸ் ஒன்று கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த குரு பயிற்சிக்கு எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போடுங்க. எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போட நீங்கள் குருவோடைய அந்த சக்தியை அதிகமாக கிரகிச்சுப்பீங்க. இது ஒன்று. இன்னொன்று, கோவிலில் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். ஒன்று தட்சிணாமூர்த்தி, ரைட்டு. ஆனால் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். அந்த குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வரவும் நீங்கள் ஒன்றும் நல்ல மென்மேலும் வளருவீங்க. இன்னும் நிறைய விஷயம் பார்ப்போம். மேஷ ராசி, மேஷ லக்னம், இவங்களுக்கு குரு பகவான் மிதுனத்துலேருந்து இப்போ கடகத்துக்கு போகிறார். அப்படின்னா 4ஆம் வீட்டுக்கு போகிறார். சூப்பரான டைம். நம்மளுக்கு மெயினாக நம்ம இப்போ இந்த ராசி பலன் பார்க்குறவங்களே அதிக பேர் எதுக்கு பார்ப்பாங்கன்னா பணம் தான். எதில் எனக்கு காசு வரும், எதில் திருமணத்துக்கு பார்ப்போம், குழந்தை பாக்கியம் எல்லாம் ரைட்டு. ஆனால் அதிகமாக ஒரு 80% பேர் எதுக்கு பார்ப்பாங்கன்னா காசு கைக்கு வருமா வராதா, அதுக்காக தான் மெயினாக பார்ப்போம். 4ஆம் வீடு காசுன்றது தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான டைம். ஏன்னா இது மேஷம்ன்றது நெருப்பு வீடு, ஆண் வீடு, செவ்வாய் வீடு. செவ்வாய் தான் நம்ம பூமிக்காரகன்னு சொல்லுவோம். உங்களுக்கு பூமி மனை வாங்கணுன்னா செவ்வாய் பகவான் அருள் இருந்தால் தான். அந்த பூமி மனை வாங்கிறதுக்கு சூப்பரான டைம். எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இருந்த ஒரு ஸ்லாட்டில் வாங்கியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இதே மேஷம் இப்போ கட்டுறாங்க. நிறைய பேர் வாங்கி எம்டியாக கிரவுண்ட் வச்சுருந்தா அந்த கட்டுறதுக்கான டைம் இது. ரெனோவேஷன் பண்ணுறதுக்கான டைம். நிறைய பேர் நினச்சிப்பாங்க ரெனோவேஷன் இது. அது சொன்ன எங்கள் ஃப்ரெண்டு அவங்களாம் இந்த ராஜா பரம்பரையில் வரவங்க, அவங்க வீட்டுக்கு அந்த மாளிகைக்கு பெயிண்ட் அடிக்கணுன்னாவே 5 மாதம் ஆகும். அவ்வளோ பெரிய வீடு அவங்களது. 5 மாதம் ஆள் சோறு போட்டு உட்கார வச்சு பெயிண்ட் அடிச்சிட்ருப்பாங்க. அவங்களது அந்த பில்டிங்க்கெல்லாம் ரெனோவேஷன் நடக்கணும்னா அவ்வளோ நாள் ஆகும். அது மாதிரி நிறைய பேர் ரெனோவேஷன் பண்ண முடியாமல் தவிப்பாங்க. ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டேன். அந்த ரெனோவேஷன் பண்ணுறதுக்குலாம் இது சரியான டைம். இன்னொன்று, வண்டி வாங்குறது. மேஷ ராசிக்கு இந்த ஃபாஸ்ட்டான வண்டி, ஸ்போர்ட்ஸ் கார் இதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். வண்டி வாங்குறதுக்கும் இதெல்லாம் ஒரு சூப்பரான டைமுங்க. சரிங்களா? இன்னொன்று, இப்போ நம்ம இப்போ சொல்கிறோம்ல, நீங்கள் வண்டி வாங்கலாம், நிலம் வாங்கலான்னு. அதே மாதிரி யார் இதுக்கெல்லாம் உதவுவாங்கன்னு சொல்லியும் சில சமிக்கைகள் வரும். சரிங்களா? இந்த டைம் உங்களுக்கு மேஷ ராசி லக்னக்காரங்களுக்கு அம்மா அப்பா சைடில் இருந்து, இல்லை அம்மா அப்பா சைடு இதில் இருந்து அந்த ஸ்தானத்தில் இருக்கவங்களாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அம்மா வயசில் இருக்கவங்க, அந்த பெரியவங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு மோட்டிவேஷனலாகவோ, இல்லை காசு கொடுத்தோ, இல்லை இங்கே அங்கே போய் வாங்குன்னு கை காட்டி விடுறதோ, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க அட்வைஸ் எடுத்துக்கோங்க. விஷயம் சீக்கிரம் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? இது ஒன்று. அடுத்து வேறு எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு உங்களுடைய 8ஆம் வீட்டெல்லாம் பார்க்குறாரு. இப்போ 8ஆம் வீட்டை பார்க்குறாருன்னா இப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு பணம், அது சொல்கிறேன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு மேலே பணம் வரணும்ல. பணம் யார்கிட்டேருந்து வரணும்னா அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்து வச்ச பணம் வரும். யாராவது ஃப்ரெண்டுங்களுக்கு, பங்காளிங்க, அதுவும் மேஷராசி சொல்லவே தேவையில்லை. ஃப்ரெண்டு சேர்ந்துட்டாங்கன்னா பங்காளி கேட்டுட்டான் அப்படின்ட்டு இவங்க நகையை அடகு வச்சாவது காசு எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பீங்க. கொடுத்துட்டு பாதி பணம் வராமல் தவிச்சிட்ருப்பீங்க. அந்த மாதிரி வராமல் இருந்ததுன்னா வெளியே நீங்கள் கொடுத்துருக்க பணத்தை கேட்டு வாங்கிறதுக்கு ஒரு சிறந்த டைம் இது. சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, இப்போ நீங்கள் உங்கள் ஸ்பௌஸ், கணவனோ மனைவியோ,
அவங்க சைட்லேருந்து பணம் வர்றதுக்கோ இல்லை அவங்களுக்கு இப்போ சொத்து வர்றது இல்லை அவங்க சைட்லேருந்து ஏதாவது ரொம்ப நாளாக வராத பணங்கள் வருது அதெல்லாமும் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை சர்வீஸ் செக்டரில் இருக்கீங்க. மற்றவங்ககிட்டேருந்து வெளியே கிரெடிட், இப்போ எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி இருக்குது நம்ம கொங்கு மண்டலத்துக்கிட்ட தான். அவருடைய ரெவென்யூ எவ்வளோன்னா 80 லட்சம்னு வரும். வெளியே எவ்வளோ சார் மாட்டிகிட்டு இருக்குன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம், மாதம் 40 லட்சம் வெளியே மாட்டிக்கிட்டு இருக்கும். கிரெடிட்டில் ஒரு ரொட்டேஷன் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். பாதி பேர் அவனுக்கு வெளியே தான் மாட்டிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி வெளியே மாட்டிக்கிட்டு உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் அதெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப நல்ல டைம் இது. ஸோ இப்போ பணம் வர்றதுக்கு சொல்லிவிட்டேன். அடுத்து பணம் வந்தால் என்ன பண்ணுவோம், எது மூலயமா வரும் பணம்? ஒன்று தொழில் செய்யணும், ஒன்று பிஸ்னஸ் செய்யணும், இல்லை வேலைக்கு போகணும். பிஸ்னஸ் செய்கிறதுக்கும் சூப்பரான டைம். பிஸ்னஸ் நல்லா முன்னேறுங்க, சூப்பராக முன்னேறும். அதுவும் யாராவது வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஜிஸ்டிக்ஸ், இரும்பு சம்மந்தமாக இல்லை ட்ராவல்ஸ் சம்மந்தமாக யாராவது இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸும் நல்லாவே முன்னேறும். அது கை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து சூப்பராக டைம் இருக்குது. சரி, அடுத்து உங்களுடைய 12ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்குறாரு. என்னென்னா 12 வந்து மீனம் உங்களுக்கு சரியா விரயஸ்தானம். சரியான செலவாக இருக்கும். இந்த கடைசி 6 மாதம் 8 மாதம் நான் கையில் காசே நின்று இருக்காது, தண்ணியாக செலவாக இருக்கும். எப்படி செலவு ஆகுதுன்னே தெரியும் செலவாகும். அந்த செலவெல்லாம் இப்போ கண்ட்ரோல் ஆகும், கொஞ்சம் செலவு கண்ட்ரோல் ஆகும். இன்னொன்று நிறைய பேர் ட்ராவல் பண்ண முடியாமல் அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. இது வந்து செவ்வாய் ராசி. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் போகிறது வந்து இந்த ராசிக்காரங்க ரொம்ப அதிகம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் வெளிநாட்டிலேருந்து இருந்தவங்க திரும்பி இங்கே வந்துட்டாங்க. அந்த சனி பயிற்சி ஆரம்பிச்சோன்னா இங்கே திரும்பி வந்துட்டாங்க, போக முடியாமல் அவஸ்தைப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கும் திருப்பியும் அந்த வேலை கிடச்சி போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் அமையும் இது. ஏன்னா 12 பார்க்கும்போது ஃபாரின் லேண்ட், அதாவது ஃபாரின்னா எல்லாரும் ஃபாரின் பொறுத்தும் இல்லை, நீங்கள் உங்கள் படிப்பு உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வெளி மாநிலங்களோ வெளி ஊரோ பிழைப்பு தேடி போகிறதுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா, முன்னேறலாம். இன்னொன்று ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற சண்டைகள் கொஞ்சம் லைட்டாக கம்மியாகும். சரிங்களா, ஏன்னா 12லலாம் இருக்கும்போது சண்டே பெட்ரூமில் தான் ஸ்டார்ட் ஆகும். உள்ளே போனோன்னா அது சரியில்லை இது சரினா கையாமையான்னு வாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம்லாம் யாருன்னா தேடணும்னா அவங்க இப்போ தாராளமாக தேடலாம். அதுக்காகவும் டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த பிஸ்னஸ் பணம், பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வந்து நம்பர் 1. சரிங்களா, இப்போ ரேங்க் வைஸ் போட்டோன்னா நம்பர் 1 பிஸ்னஸ் பணம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருஷம் இந்த குரு பயிற்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. செகண்ட் வந்து மேரேஜ், குழந்தை பாக்கியம், இதுக்கும் நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். சரிங்களா, சரி. இப்போ இதிலலாம் ஜெயிக்கணும்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மேஷ ராசிக்காரங்க நம்ம முருகன் பெருமாள் தான். அந்த முருகப்பெருமாள்லேயே நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகர் பிடிங்க. ஏன்னா அவர் தான் கடலோரம் இருக்கார், குருஸ்தலமாக அவர் தான். திருச்செந்தூர் முருகர் போயிட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை ராத்திரி தங்கிட்டு வாங்க, சூப்பராக வேலை செய்யும். இப்போ ஏன்னா இப்போ பேர் சொன்னால் எலெக்ஷன் நேரத்தில் அது ஒரு பிரச்சனையாகிடும். அதனால் பிரச்சனை விட தப்பாக நினச்சிப்பாங்க. ஆனால் இப்போ பெருசாக ஜெயித்தவங்க நிறைய பேர் எலெக்ஷனுக்கு முன்னாடி, ரிசல்ட்டுக்கு முன்னாடி எங்கன்னா திருச்செந்தூர் தான் போயிட்டு இருந்தாங்க. சும்மா தேடி பாருங்கள் நெட்டில். சரிங்களா, ஆனால் இப்போ திருச்செந்தூருக்கு பவர் பயங்கரமாக ஏறி இருக்கும். இந்த குரு பயிற்சிக்கு முருகரை பிடிங்க, நல்லதே நடக்கும். அங்கே முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுங்க. நீங்கள் வந்து அரளிப்பூ சாத்தி வேண்டுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். உங்கள் ராசி லக்னத்துக்கு வந்து நம்ம பொதுவான பலன்கள்லாம் பார்த்தோம். சரிங்களா, நம்ம சொல்ல மாதிரி ஒரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் மாறும். ஸோ அவங்கவுங்களுடைய கிரக நிலைகள் வச்சு நிறைய விஷயங்கள் மாறும். சரி, இந்த குரு பயிற்சி, குரு பகவான்றது முழு சுபகிரகம். எப்போவுமே அவர் நல்லது தான் செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும். அதனால் உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குமோ அது எல்லாமே ஓவராலாக சொல்லியிருக்கேன். இதுக்கு பொதுவான பரிகாரங்கள், தெய்வங்கள், அதோட பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்து என்ன கலர் ட்ரெஸ் போடலாம், என்ன கலர் உணவு சாப்பிட்லான்றதுலாம் சொல்லியிருக்கேன். சரிங்களா, அதிகமாக மஞ்சள் கலர் உணவு எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் மூக்கடலை, லட்டு, பூந்தி வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரிலாம் எடுத்துக்க உங்களுக்கு வந்து பவர் நல்லா கூடும். இப்படி தான் ப்ராக்டிக்கலாக குரு பகவானுடைய எனர்ஜி நம்மளுக்குள்ளே ஏற்றிக்கிறது. இன்னொன்று, எந்த சிவன் கோயில் போனாலும் நவகிரகம் இருக்கும்போது அங்கே இருக்க குரு பகவானே வேண்டிக்கோங்க, ரொம்ப சிறப்பாக வருவீங்க.
இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒன்றும் எனக்கு சார் எனக்கு வீட்டில் இந்த மாதிரி கல்யாணம் நடக்க போகுது. ஏன்னா நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர்த்து கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க, மகப்பேருக்கு கேட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக நடந்திருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் ரிசல்ட் வந்திருக்கு. இதை தாண்டி எனக்கு வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது சார், எனக்கு ஒன்றும் அக்யூரேட்டாக வேணும், டேட்டு குறித்து சொல்லுங்கள் அப்படின்னா தாராளமாக வாங்க. ஃபோன் கன்சல்டேஷன்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். இன்னும் நம்மளுக்கு இது சார் எனக்கு இது கற்றுக்கணும் சார், எனக்கு பயிற்சியாக கற்றுக்கணும். இப்போ இந்த விதைகள் தானியங்களை பற்றி சொல்கிறீங்க, இந்த தானியங்கள் வச்சுக்கோங்கன்றீங்க, இந்த தெய்வங்களை வழிபாடுங்கன்றீங்க, இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க, இதை பற்றி எனக்கு கிளாஸ் தெரிஞ்சுக்கணும் சார்னால் தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க. இங்கே என்னோடய நம்பருக்கு கால் பண்ணலாம், இன்னும் அதிகமாக இதை பற்றி நியூஸ்கள் வரும். சரி, இதுக்கு வந்து பொதுவான தெய்வம், இந்த குரு பயிற்சிக்கு பொதுவான தெய்வங்கள் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி குரு பகவான் ஒன்று, இன்னொன்று சித்தர்களை வழிபடுங்க. எல்லா சித்தர்களும் குருமார்கள் தான். கனகம்பாட்டியாராக இருக்கட்டும், சாய்பாபாவாக இருக்கட்டும், ராகவேந்திரராக இருக்கட்டும், எல்லா சித்தர்களும் குருமார்கள். அந்த சித்தர்களுடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து ஹாலில் மாட்டுங்க, பெட்ரூமில் மாட்டாதீங்க. நிறைய பேர் பெட்லேருந்து எழுந்தோடனே அவங்கள பார்க்கணுன்னுவாங்க. பெட்ரூம்லலாம் சாமி படமோ குருமார்கள் படமோ போகக்கூடாது, ஹாலில் மாட்டிக்கோங்க. ஹாலில் வந்து பாருங்கள், தூங்குறதுக்கு முன்னாடி ஹாலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் தூங்குங்க. அவங்க பார்வை நம்ம மேலே, நம்ம பார்வை அவங்க மேலே இல்லை, அவங்க பார்வை நம்ம மேலே பட நம்மளுடைய லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக மேலே வரும். அந்த இந்த உலகத்தில் உள்ள எல்லா நல்ல குருமார்களுடைய பார்வையும் நம்ம மேலே பட்டு அந்த திருச்செந்தூர் முருகன் அருளால் நம்ம எல்லாரும் எல்லா விஷயத்திலும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேசன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி, வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு வருடம் சுமாராக ஆறுது, அதாவது 13 மாதங்கள் ஆகும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்றைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரலாம். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடக ராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் வந்து அதீத சுபர். அவர் வந்து பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தார்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரேயானால் அவர் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் வேறு என்ன செய்யலாம், வேறு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன்னா குழந்தை பிராப்திக்கு குருவினுடைய பார்வை மிகவும் அவசியம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தின் அதாவது 5ஆம் இடம் 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களையும் எடுத்து தான் வந்து புத்திர ஸ்தானம், புத்திர ஸ்தானாதிபதி, புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குருவையும் எடுத்து தான் பார்க்கணும். அதாவது குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப நாள் வந்து குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த 3 விஷயங்களையும் எடுத்து பார்த்து அவளுடைய தசா கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். சரி, புத்திரக்காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேரணும் அப்படின்னா, சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பணத்தை அதீதமாக செலவு பண்ணுவோம். அதனால தான் பார்த்தேன்னா ஒருத்தர் பணத்தை நிறைய சேர்ப்பார், அவருடைய அடுத்த ஜென்ரேஷனில் வந்து பணத்தை அதிகமாக செலவு பண்ணுவார். ஏன்னா அவருக்கு குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இவருக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எல்லா விதமான உலக இயல் வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் அவர் வந்து சந்தோஷமாக வந்து ஏற்று பண்ணுவார். அதாவது சுக்கிரன் அதிகமாக இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும். சரி, குரு பகவான் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கற்பது, கற்றுக் கொடுப்பது, கற்பிப்பது, இதுதான் அவருடைய தொழிலே. அதை தவிர பார்த்தாலேனா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால் சொல்லிக் கொடுக்குறதுன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறதுனா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், கேடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அதே மாதிரி தங்கம் அப்படின்னு சொல்லணும்னால குருவுக்கு உண்டான ஒரு மெட்டல்னு சொல்லக்கூடியது தங்கம், தங்க ஆபரணங்கள். அதாவது எப்படி சொல்லணும்னா
தங்கத்தை வந்து ஆபரணங்களாக பண்ணி ரொம்ப வந்து நகாசு வேலைகள்லாம் பார்த்தா அதில் சுக்கிரன் இருக்கும். ஆனால் அது பொதுவான தங்கம் அப்படின்னு அந்த மஞ்சள் நிறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தங்கம் அப்படின்னு வச்சேன்னா அந்த தங்கத்தினுடைய வெயிட்டு, தங்கத்தினுடைய இதுவை பார்த்தாலேனால் குருவினுடைய ஆற்றல் இருக்கும். அதனால தான் தங்கத்திற்கு குருவினுடைய இது உலோகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது தவிர வந்து தாவரத்தில் பார்த்தாலும்னா முல்லைப்பூ, முல்லை செடி, அது தவிர வந்து இந்த வேர்க்கடலை இனிப்பு வகைகள், அதாவது கடலை மிட்டாய்னு சொல்லக்கூடியது, வேர்க்கடலை இனிப்பு வகைகள், சக்கரை பொங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள். அது தவிர பார்த்தாலேனால் இந்த குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் மூக்கு கடலை, வெள்ளை மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலைன்னு இந்த குரு பகவானுக்கே வந்து சுண்டல் போடுவோம். அது தவிர மஞ்சள் துணி, இது எல்லாமே குரு பகவானை சொல்லக்கூடிய விஷயம். குரு எல்லாவற்றிற்கும், அதாவது தேவர்கள் எல்லாருக்குமே அவர் தான் குரு. அதனால் வந்து இந்த குரு பகவான் எந்த கிரகத்தை பார்த்தாலும் குருவுக்கே எல்லா விஷயங்களிலும் அதிகாரம் உண்டு. அதனால் எந்த ஒரு தீய கிரகத்தை பார்த்தாலும் அவரும் கட்டுப்பாட்டில் வருவார். அதாவது தீய கிரகம்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன், செவ்வாய், அதை தவிர வந்து ராகு, கேது, சனி வாழெல்லாம் சொல்கிறோம். இந்த கிரகங்களை பார்த்தாரேயானால் அந்த கிரகங்கள் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த துர்கிரகங்கள் குருவின் பார்வையினால் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த குரு பகவான் இப்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். இந்த குரு பகவானுடைய காலபுருஷ தத்துவத்தின் ராசி பார்த்தோம்னா 9ஆம் ராசியும் 12ஆம் ராசியும், அதாவது 9ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு, 12ஆம் ராசின்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 2 ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுறார். கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துல வந்து அதாவது உங்களுக்கு படிப்பு, அதை தவிர வெளிநாடு போய் படிப்பு, மேற்படிப்பு, இது எல்லாமே வந்து குரு பகவானால் நல்லபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம், அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குரு பகவான் சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கறது, அதாவது அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு வந்து சுப செலவுகள் கொடுக்கணும். அதாவது பணம் வந்தாலும் சுபமாக இருக்கணும். அதை தவிர வெளிநாட்டில் போய் உங்களுக்கு வந்து அங்கேயே இருந்து பிஆர், அதை தவிர வந்து பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப், அதை தவிர இந்த க்ரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், H1B இதெல்லாம் வாங்கி அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக கொடுப்பார். சரி, இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் இன்னொரு பெரிய விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு பகவானுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது எந்த ராசியில் இருக்காரோ அந்த இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7ஆம் இடம்ன்றது 180 டிகிரியில் எல்லா கிரகங்களும் தன்னுடைய 180வது டிகிரியை பார்க்கக்கூடியது 7ஆம் இடம். அதில் வந்து எந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ விசேஷ பார்வைகள்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாய், சனி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது தவிர பார்த்தோம்னா ராகு கேத்துக்கு 3-11 இருக்குது, 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் பார்க்கக்கூடியது இருக்குது அப்படின்னு சில கிரந்தங்கள் சொல்கிறது. இப்போது குருவினுடைய பார்வை 5-9, அதாவது அதிகமாக, அதாவது விசேஷ பார்வைகளாக இருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்திலையும், 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனத்திலையும் விழுறது. இதை தவிர மகரத்தையும் அவர் பார்க்குறார். ஏன்னா 7ஆம் இடமான கடகத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம். இந்த மகரத்திலையும் அவர் அவரை பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன ஆகும், குரு பார்க்க கோடி நன்மை, அந்த இடம் எல்லாமே வளம் பெறும், சுபம் பெறும். அதை தவிர பார்த்தேனால் குரு பார்க்கறதுனால திருமண பாக்கியங்கள் ஏற்படும். அதாவது குரு பலம் வந்ததா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பலம் வந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, குருவினுடைய பார்வை 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரியான விஷயங்களில் வந்ததே. ஆனால் குருவினுடைய பார்வை பட்டாலே, அதாவது அது வந்து நிச்சயமாக அவர்களுக்கு வந்து திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தேனால் 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலும், அது தவிர 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதனால்
இந்த குரு எந்த இடத்தில் இருந்தாலும் சுபத்தை செய்வார். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த துர்கிரகங்களோடு இருந்தாலும் அவரையும் சுபப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு சிம்மத்தை பார்த்து, அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா சிம்மத்தை பார்த்து, சிம்மாதிபதியும் பார்த்து அந்த மாதிரியான பொசிஷன்லாம் வந்ததுன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் அரசாங்கம், அரசு தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் குரு பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காயத்ரி. குருவினுடைய காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும், இல்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்யம் குரவே நமஹா அப்படின்ற இந்த குருவினுடைய எளிய இந்த காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த விதமான பிரச்சனைகளும், குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். அது தவிர பார்த்தோம்னா இன்னும் எளிய பரிகாரம்னு சொன்னால், அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு போய் நெய் வழக்கு போட்டு வாங்கும், நெய் தானம் கொடுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு வேஷ்டி தானம் கொடுங்க. அதை தவிர பட்டு தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சின்னு வாங்க. குரு பகவானுக்கு உண்டானது தேங்காயின்னு சொல்லுவாள். அதனால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர நெய் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணி இது பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப பெரிய விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய தேதி, பிறந்த தேதி, நேரம், பிறந்த மாதம், வருஷம், அது தவிர உங்களுடைய நீங்கள் பிறந்த இடம், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இது வரணும் நீங்கள் அனுப்பி வைங்க. இதை அனுப்பி வச்சோடனே உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து உங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி நான் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை இது பண்ணி உங்களுடைய தசாபுக்திகள் இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரங்கள் எப்படி இருக்குன்றதை வலுவாக இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சுமூகமாக தீரும்ன்றது சொல்கிறேன். ஏன்னா இப்போ ராசி சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 50 வயசில் இருப்பா, அவளுக்கு ரிஷபராசியாக மிதுன ராசியானே தெரியாது. மிருகசீர நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, 2வது பாதம் 3வது பாதம் மாற்றி சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி விசாகம் சொல்லிட்டு இருப்பா. துலாமாக இருக்குமா இல்லைன்னா விருச்சிகமாக இருக்குமான்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த குரு பெயர்ச்சி ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா குரு பாக்யஸ்தானத்திற்கு அதிபதி, அதாவது 9ஆம் இடத்தின் அதிபதி. அதை தவிர 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தின் அதிபதியும் கூட. ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் ஏறி நிற்பது மிகவும் நல்லது. இருந்தாலும் இந்த குரு பகவான் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெறுறதுனால உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். இடம் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகிறது. 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் உங்களுடைய சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் போய் ஒரு மிகப்பெரிய சுபர் உட்கார்றதன் மூலியமாக உங்களுடைய சுகம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லாவற்றிலும் நல்ல ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா சாப்பாடு கார்த்தாலே பண்ணி வச்சாலும் மத்தியானம் 1 மணிக்கு நம்மளை சாப்பிட்ணுன்னு போனால் கூட சில நேரத்தில் யாராவது வந்துடுவா, பேச வேண்டி போயிடும். அதனால் 3 மணி ஆகிடும். அதனால் சுகம் கிடைக்கிறது அப்படின்றது அந்தந்த காலத்தை ஒட்டியே வரும். அதனால் இந்த காலத்தில் உங்களுடைய சுகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது குருவினுடைய பார்வை என்ன ஏற்றத்தை கொடுக்கும்? குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார், அதாவது விருச்சிகத்தை. 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தை பார்க்குறார். அது தவிர 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய
மீனத்தை பார்க்குறார். இதில் வந்து பார்த்தாலேனால் 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானம். அதனால் வந்து மறைவு ஸ்தானம், மறைந்திருந்த இடத்துலேருந்து பொருள்கள் வரக்கூடிய வாய்ப்பு, திடீர் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற வாழ்க்கை நிச்சயமாகவே ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இவ்வளோ நாளாக ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப பிரச்சனை இருந்த வாழ்க்கை இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ரைஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. ஏன்னா 8ஆம் இடத்தை தனக்காரகனே பார்க்குறோம். அதனால் வந்து நிச்சயமாக மறைந்த செல்வங்கள், மறைந்திருக்கக்கூடிய செல்வங்கள் திடீர்னு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய மூதாதையர்களின் சொத்துக்கள் கையில் வரக்கூடிய வாய்ப்பு நீங்கள் யோசிச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, இது வருமா வராதான்னு. ஆனால் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி வரும், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு. இதன் மூலியமாக பார்த்தாலேனால் புதுசாக தொழில் அமையும், தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும், தொழில் ஸ்தாபனங்களில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, சிறு சிறு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய கட்டாயங்கள் நிகழக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானம், அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது சுப செலவுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதாவது உங்களுடைய செலவுகள் நல்லபடியான செலவுகள் இருக்குமா அப்படின்னா 12ஆம் இடத்துல சனியன் இருக்கார், அவர் வந்து 7.5 சனி வேறு நடக்கிறது. அதனால் இந்த காலகட்டத்தில் குரு பகவானால் பார்க்கப்படலைன்னா தவறான செலவுகள், தேவையற்ற செலவுகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தேவையற்ற செலவுகளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ இதுக்கு பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அதாவது அதிகமான பணத்தை செலவு பண்ணி கம்மியான அதனுடைய அவுட்புட் வந்திருக்கும் நம்மளுக்கு. அதனால் இனிமேல் பார்த்தாலேனால் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால சுப செலவுகள் வரும். எந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய விசேஷம் வரும், அது தவிர வீட்டில் வந்து கல்யாணம், அது தவிர நல்ல ஒரு விசேஷங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கிரகப்பிரவேசம், ஏன்னா வீடு கட்டக்கூடிய யோகம் வருது, அதனால் கிரகப்பிரவேசம் வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். புதிய வீடுமனை வாங்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். புதுசாக செலவு பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம், தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா குருவின் பார்வை 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய தொழிலமையும், தொழிலில் மாறுதல்கள் வரும், ஏற்றங்கள் வரும், மாறுதல்கள் மூலியமாக பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தாயின் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையப்போகிறது. அதை தவிர பார்த்தாலேனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போது இந்த 10th 12th இந்த மாதிரியான இது படிக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10th படிக்கிற பசங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குரு பகவானின் பார்வை 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் சம்பந்தங்கள் நிச்சயமாக வரும். வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டு, இன்சூரன்ஸு, ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் இது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற வாழ்க்கை திடீரென்று பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையாரின் மூதாதையர்களின் சொத்துக்கள்லேருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர வந்து ஊரில் இருக்கக்கூடிய, அதாவது மூதாதையர்கள் சொத்து நிலமாக இருந்ததுன்னா அதில் ஏதாவது பயிர் போட்டிருந்தீங்கன்னா அந்த பயிரில் நிறைய ஈல்டு வரும் இந்த வாட்டி. அது வந்து ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கும். நீங்களே எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, திடீர்னு நிறைய ஈல்டு வர ஆரம்பிக்கும். இந்த வருஷத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த குரு பயிற்சியில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால பெரிய மாற்றங்கள் இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய தொழில் ஸ்தாபனங்களில் மாற்றங்கள், அதை தவிர வந்து இப்போ சொந்த தொழில் வச்சுருக்கிறவங்க மாறுதல்கள் அடையக்கூடிய வாய்ப்பு, இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சுப செலவுகள் வரும், நல்ல தூக்கம் இருக்கும், மனசு கிளேசம் இல்லாத நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையிறது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் வழிபட்டு வாங்கும். ஏன்னா இப்போ கோச்சார பிரகாரம் நன்னா இருக்குது. உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் வந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை ஒரு தரம் தரிசிச்சுட்டு வாங்கும். அதாவது
26/5/2026 20/10/2026 ஒரு தரமாவது போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக வந்து சேரும். அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்குள்ளே உள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து நம்ம பேசுகிறோம். குரு பகவான் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார். சில நேரங்களில் வந்து அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்முடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் சில அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி நேயர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, வீரம், விவேகம் போங்க சார். நீங்கள் காட்டு சொல்லுவீங்க, இப்படியே உசுபேற்றி விட்டு உசுபேற்றிட்டு ரணகலம் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் நான் சொல்ல தான் செய்வேன். ஏன்னா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா கூடவே பிறந்தது அப்படிம்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஸோ அந்த தைரியமும் தன்னம்பிக்கை என்றைக்கா உங்களுக்கு குறைஞ்சிருக்கா? அடி மேலே அடி வாங்கி அத்தனை பேருடைய பிரச்சனைகளையும் அத்தனை பேருடைய ஒரு அதான சொன்னால் ஒரு துரோகத்தையும் எல்லாத்தையும் சகித்து கொண்டு நான் மீண்டும் எழுந்து வருவேங்கிற ஒரே கொள்கையில் ஓடக்கூடிய ராசியில் முதல் ராசி நீங்கள் தான். ஸோ இப்படிப்பட்ட உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நம்முடைய குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான கடக ராசிக்குள்ளே நுழைகிறார். இந்த கடக ராசியில் தான் உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் நீசமடைவார், தெரியுமில்ல உங்களுக்கு? அதே கடகராசிக்குள்ளே உச்சம் பெற்ற குரு உள்ளே போய் உட்கார போகிறார். அப்போ லைஃப்பில் தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்முடைய சுப கிரகமான குரு பகவான் கொடுக்க போகிறார். இவர் 4ஆம் வீட்டுக்கு போனால் என்னென்னலாம் பண்ணுவார், என்னென்னலாம் மாற்றம் கொடுத்துருவார்? பெரிய மாற்றம் வந்துடுமா, ஜாக்பாட் அடிச்சிருமா, பெரிய கோடிக்கணக்கில் சொத்து வந்துடுமா? அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன? மற்றவங்களாச்சும் ஜாக்பாட் வேணும், அப்படி வேணும், இப்படி வேணுமாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மேச ராசிக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி நடத்தி காட்டினா போதும். என்னுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் நானாக இருந்தால் போதும், 4 பேருடைய பிரச்சனையை நான் இருந்து மீண்டு வந்தால் போதும் அப்படிங்க நினைக்கிற குணம்தான் நீங்கள். ஸோ இப்படிப்பட்ட உங்களுடைய குணத்துக்கு ஏற்றவாறு, உங்களுடைய நல்ல செயல்பாடுக்கு ஏற்றவாறு குரு பகவான் உங்களுடைய 4ஆம் வீடான கடக ராசிக்குள்ளே நுழைந்து அவர் பார்க்குற பார்வைக்குன்னு ஒரு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுவேன், சொல்லாமல் நிறையா பேசலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். உங்களுடைய டீச்சர், ஓகேவா, உங்களுடைய ஆசிரியர் வந்து நீங்கள் பரீட்சை எழுதும்போது பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எழுதிட்டுருப்பீங்க,
திடீர்னு வந்து பக்கத்தில் வந்துட்டார்னா நீங்கள் படித்தது ஃபுல்லாக மறந்து போயிடும். ஐயோ என்ன பண்ண தெரியலையே, சார் வேறு பக்கத்தில் இருக்காருன்னு யோசிப்பீங்களா மாட்டிங்களா? அதே வாத்தியார் உங்களுக்கு ஆப்போசிட்டாக உட்காந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னா அந்த பார்வையிலேயே சார் நம்மளை பார்க்காரு, ஒரு எனர்ஜி பவர் உண்டு, நமக்கு கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதை தான் குரு பகவான் கொடுப்பார். இப்போ உங்களுடைய 4ஆம் வீட்டில் இருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான விருச்சக ராசியை பார்க்கார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான மகர ராசியை பார்க்கார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்து விரைய சனியாக அமர்ந்து அதாவது 7.5 ஸ்டார்டிங்கில் அமர்ந்திருக்கும் உங்களுடைய சனி பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். ஸோ அவருடைய தன்மையை குறைப்பதை இவருடைய நோக்கம் சொல்லலாம். ஓகேவா? அவர் என்ன பண்ணுறாரு, குரு பகவான் 4ஆம் வீட்டிலேருந்து அமர்ந்து தன்னுடைய சொந்த வீடை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய 12ஆம் இடத்தையும் சனி நம்மளுடைய குரு பகவான் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ அப்போ இந்த 3 பார்வை தாங்க நம்மளுடைய மேச ராசிக்கு பல விஷயங்களில் மாற்றம் கொடுக்க போகுது. ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்து ஒரு 2.5 வருட காலமாக உங்களை தன்னுடைய பார்வை மூலமாக பார்த்தது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக உங்களை படித்து எடுத்து இப்போ தான் கும்பத்துக்கு போய் உட்காந்துருக்கார். அதுக்கடுத்து நான் வந்துட்டேன்ல, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி ராகு இங்கே வந்து சனி பகவான் ட்ராவல் பண்ணிட்டார் 12ஆம் இடத்துக்கு. அப்போ கிட்டத்தட்ட நம்முடைய மேச ராசி என்பவர்களுடைய 3.5 வருட வாழ்க்கையில் பல விதமான அனுபவ பாடம் கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் நேர்மையாக உண்மையாக கரெக்டாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்பி போலியாக கஷ்டப்படுத்துகிற மாதிரி பல விதங்களில் எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாத மாதிரி பல மேசராசிக்காரங்களுக்கு கிரகம் கொடுத்தது. நீங்கள் யாரை ரொம்ப நம்பி யாருக்கு உதவி செஞ்சீங்களோ அவன் தான் முதல்ல உங்களுக்கு எதிரியானா கூட பரவாயில்ல, அவன் தான் துரோகியானான். எதிரியை கூட மேசராசிக்காரங்க என்ன பண்ணுவீங்கன்னா அசால்ட்டாக தூக்கி போட்டுருவீங்க. வாடா பார்த்துக்கலாம், டே எதுக்கு நின்று பேசுகிறா, தில்லில் இருந்தால் பேசுகிறான்னு சொல்லி தைரியமாக நேருக்கு நேரம் ஒரு பேஸ் பண்ணக்கூடிய நபர் நீங்கள். ஆனால் பின்னாடி இருந்து பாகுபலி படத்தில் நம்ம கட்டப்பா எப்படி குத்துனாரோ அதே மாதிரி தான் உங்களை குத்துன்னு குத்திருப்பாங்க. ஆனால் குத்துனாலும் சளைத்தவர்கள் நீங்களில் திரும்பி பார்த்துட்டு ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுட்டு சின்னாமண்ணமாயிரம் போயிரு அப்படின்னு சிரிச்சுட்டு நீங்கள் நடந்து போனீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டில்லை அவனுக்கு மறக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு வில் பவர் இன்னும் உங்கள்கிட்ட இருக்க தான் செய்யுது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரெல்லாம் மேசராசி அன்பர்களில் செய்யாத தவறுகளுக்கு செய்யாத பிரச்சனைகளுக்கு தண்டனை, அவமானம், போராட்டம் என்ற சூழ்நிலையில் ஒரு 3-4 வருட காலமாக போராடி கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு நேயர்களுக்கு உங்களுக்கு மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் குருபகவான் கொடுப்பார். நீங்கள் செய்யலைங்க, நீங்கள் சாதனையாளருங்கன்னு சொல்லி உங்களை சாதிக்க அளவுக்கு உங்கள் லைஃப்பில் மாற்றம் கொடுக்கப்படும். அதே போல் சில மேசராசி கிட்டத்தட்ட ஒரு 40 வயதுக்கு மேலே ஒரு 60-70 வயதை கடக்கக்கூடிய நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஹெல்த்தில் நிறைய பிரச்சனை வந்துருக்கும். ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க, சரியாக போயிருக்கும். திரும்பி வீட்டுக்கு வந்திருப்பீங்க, ஒரு 10 நாள் 1 மாதம் இருந்திருப்பீங்க, திரும்பி அதே பிரச்சனை வரும். திரும்பி ஸ்கேன் எடுப்பாங்க, எக்ஸ்ரே எடுப்பாங்க, அப்புறம் என்னென்னமோ இப்போ தான் நம்மளாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சே, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. சார் என்ன பண்ணே தெரியல, சார் என்ன பண்ணே தெரியல மேடம், உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்குது, சரியாக மாட்டேங்க அப்படிம்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறையா மருத்துவ செலவழிச்சிட்டோம், எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய பொருளாதாரத்தை இந்த மருத்துவத்துக்காக நிறைய செலவழிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய லைஃப் டோட்டல் சேஞ்ச். இறைவனால் உறுதியாக முடியும், அதை சரி செய்ய முடியும் என்ற ஒரே ஒரு செயல்பாடு குருபகவானால் மட்டுமே முடியும். குருபகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறனால மறைமுக சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான ட்ரீட்மெண்ட்டும் சரியாக போகுது. கிளியர் அப்படி மாதிரி நீங்கள் மீண்டும் எழுந்து வந்துடுவீங்க, சூப்பராக இருப்பீங்க. ஓகேவா? அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மற்றவங்களுடைய கர்மாவை வாங்குறதுல நீங்கள் தான் வல்லமையானவர். எப்படி கரெக்டாக சொல்லுவோமா? அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெரிய விஷயமே
மற்றவங்களுக்கு பிரச்சனைனா ஓடோடி போய் உதவி செய்கிறதில் முதன்மையானவர். அந்த வேகம் விவேகம் உங்களோட குறையவே குறையாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரோட்டில் 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க, போட்டு மல்லு கட்டியிருக்காங்கன்னா 10 பேர் கூடி நின்று பார்ப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல மேச ராசிக்காரங்க நீங்கள் இருந்தீங்கன்னா போய் தடுத்து விலைக்கு விடுவீங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, போடா அடி சப்புன்னு வச்சு போடா போமா அப்படின்ட்டு. அது மேசராசி பெண்களுக்கும் இந்த குணம் இருக்கும், மேசராசி ஆண்களுக்கும் உங்களுக்கு இந்த குணம் இருக்கும். அவன் யார், அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய பேக்ரவுண்டு அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. 2 பேர் சண்டை போடுறாங்க, 2 வப்பு வச்சா சரியாக போயிடுவாங்க அப்படின்னு பட்டுன்னு சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நபர் தான் நீங்கள். அந்த அவங்களோட பெரிய கர்மா, அவங்க செய்கிற ஒரு பெரிய விஷயத்த ஒரு தடுத்து நிறுத்துறீங்க பார்த்தீங்களா, அந்த கர்மா அவங்கள டச் பண்ணும். ஒருத்தர் பிரச்சனைனா ஓடோடி போய் உதவி செய்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த கர்மா அவங்களை டச் பண்ணும். ஸோ இந்த இதை வந்து டச் பண்ணாமல் நிப்பாட்ட முடியுமானா உங்களை நிப்பாட்டினா முடியவே முடியாது. இது வந்து உங்களுக்கு இயல்பாகவே நடக்கிறது. கூடவே பிறந்தது அப்படிம்பாங்கள்ல, இது உங்களுக்கு இயல்பாகவே நடக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் பல பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் பல கர்மாவை எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடிய மேசராசிக்காரர்களாக உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ உங்கள் கர்மா ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயத்துக்கு செயல்பட போகுது. நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு எடுத்துக்காட்டாக உங்களுடைய என்ன சொல்லணும்னா சுவாச காற்றுன்னு சொல்லுவோம், அதாவது தென்றல் காற்றுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த தென்றல் காற்று உங்கள் மேலே வீசப்போகுது. அந்தளவுக்கு நல்ல விதமான மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதுக்கு அடுத்து அப்படின்னா யார் யாரெல்லாம் மேச ராசிக்காரங்களில் சொந்த தொழில் வைக்கலாமா, சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுதான் சரியான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் தொழில் தொடங்குங்க. என்னைய பொறுத்தவரை மேச ராசிக்காரங்க சொந்தமாக தொழில் தொடங்கணும் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் தொடங்குங்க, சூப்பராக வெற்றி பெறுவீங்க. நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் மட்டும் தொழில் தொடங்குனா நீங்கள் பட்ட பாடை நீங்களே கமாண்ட்ஸில் கொடுங்க. நான் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணேன், நான் இந்த பாடு பட்டேன் அப்படிங்கிற கமாண்ட்ஸில் கொடுங்க. மற்ற மேச ராசிக்காரங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கிறோம், நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்லும் போது சூப்பராக இருக்கும். ஓகேவா, சூப்பராக மீன் எடுத்துக்காட்டாக இருக்கும். நீங்கள் பட்ட கஷ்டம் மற்றவங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறதால நீங்கள் உங்களுடைய கமாண்ட்ஸை கொடுங்க. ஓகேவா. அப்போ சொந்த தொழில் தொடங்குவதற்கு ஒரு அற்புதமான காலம். ஏற்கனவே சொந்த தொழில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலில் மிகப்பெரிய வெற்றி விவேகம் என்ற செயல்பாடில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க. 2 தொழில் தொடங்கக்கூடிய யோகத்தையும் உருவாக்கும். புரியுது உங்களுக்கு? முடியலைங்கிற வார்த்தை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் சார்ந்த விஷயங்கள் கிடையாது. பதவி உயர்வுக்காக காத்திருக்கேங்க, நான் ரொம்ப நாளாக வேலை பார்க்குறேன், எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா, இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா, என்னுடைய கோபத்தையும் என்னுடைய வேகத்தையும் பார்த்து என்னுடைய மேலதிகாரியே ஒரு பதட்டப்பட்டு என்னை இன்க்ரிமெண்ட் பண்ணவே மாட்டேங்காரு. ஸோ நான் இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு பதவி உயர்வோடு ட்ராவல் பண்ணுவேனா அப்படின்னு எதிர்பார்க்குற மேசராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும், இடம் மாற்றத்துடன் கிடைக்கும் என்பது உண்மை. ஓகே. ஏன் இடம் மாற்றம், பதவி உயர்வு மட்டும் கிடைச்ச போதாதா அப்படின்னா 12ஆம் இடத்தை பார்க்கார்ல. அப்போ 12ஆம் இடங்கிறது இந்த இடத்த விட்டு வேறு இடம் போ, இந்த ஊரை விட்டு போ, ஊரை விட்டு மாநிலம் விட்டு போ, ஊரை விட்டு நாட்டை விட்டு கூட போ, அந்த யோகத்தை நான் உனக்கு கொடுக்கேன், கவலைப்படாதங்கிறத பக்காவாக எடுத்து காட்டுவேன். இன்னொரு விஷயம், ஏற்கனவே 12ஆம் இடத்துல நம்மளுடைய சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். சனியை குரு பார்க்கும்பொழுது எது அதிகமாக ஆர்வமாக எதிர்பார்க்கப்படுகிறதோ அதை முடித்து கொடுக்க வேண்டியதான் இவங்க 2 பேருடைய வேலை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறாரு, உங்களுடைய இருப்பிடத்தை விட்டு வேறு இடத்துக்கு நகர்த்தக்கூடிய விஷயங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, கை தூக்குங்க அப்படின்னா குடுன்னு வந்து ஓடி தூக்கிடுவீங்க. என்னங்க பண்ண சொல்லுங்க, தூக்கமே இல்லைங்க. இந்த சனிவான் தலைவர் எப்போ உள்ள 12க்கு வந்தாரோ இந்த 1 வருஷமாக நான் தூங்கவே முடியலைங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும் போது சுப விரயம் வீட்டில் உண்டு. சுப விரயம், அசுபர் உள்ளே உட்காந்துருக்காரு, சுபர் பார்க்காரு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், சுப விரய செலவு உண்டு என்பது உண்மை. ஸோ இந்த சுப விரய செலவு, சொந்த வீடு கட்ட போகிறீங்களா, கல்யாணம் முடிக்க போகிறீங்களா, அண்ணனுக்கு கல்யாணம் முடிக்க போகிறீங்களா, யார் கல்யாணம் முடிக்க போகிறீங்கிறத உங்கள் சுய ஜாதகம் முன்னிருந்து நடத்தும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி குருபகவானுடைய அற்புதமான அருளை நீங்கள் பெற்று நீங்கள் உறுதியாக மகிழ்ச்சியாக வாழ போகிறீங்க.
மேசராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி காலங்களில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை செஞ்சு பாருங்கள். மாற்றமும் ஏற்றமும் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற முன்னேற்றமாக இருக்கும். அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்க முருகப்பெருமாளை கைப்பற்றி கொள்வது ஒரு என்ன சொன்னால் நம்மளுடைய கர்ணன் எப்படி கவச குண்டத்தை கைக்குள்ள வச்சுருந்தாரோ அதே மாதிரி தான் உங்களுக்கு முருகன் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பார். நீங்கள் எந்த முருகனை கும்பிட்டாலும் சரி முருகன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு முத்தி கிடச்சிரும். ஓகேவா? முருகனை வழிபாடு செய்யுங்க, சிவன் வழிபாடு செய்யுங்க, சீக்கிரமாக முன்னேறுவீங்க, வெற்றி பெறுவீங்க. வாழ்க நலமுடன். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பொது பலன் என்பது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுடைய லைஃப்பில் 20% 30% கட்டாயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. புரியுதா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஏன்னா அதான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா விதமான நாடுகள்லேருந்தும் ஃபோன் வருது. அமெரிக்காவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கனடா, மலேசியாலாம் நிறைய சகோதர சகோதரிகள் கூப்பிட்றாங்க. அதே போல் சிங்கப்பூர், ரஷ்யா, இப்படி நாடு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் போன்ற அத்தனை விதமான நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. நம்ம வந்து எந்த நேரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நாடு ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாமல் எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம், அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவி மூலமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை விதமான நுணுக்கங்கள், செயல்பாடுகளை துல்லியமாக உங்களுக்கு கணித்து கூற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சா கட்டாயமாக அலையுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். புது வசந்தம் சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 வரக்கூடிய குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பெயர்ச்சியாக வந்து அடுத்த வரக்கூடிய ஒரு ஆண்டு, கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலேயே சொல்லலாம். ஜூன் 26, 2027 தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முழுசான ஒரு குரு பெயர்ச்சியாக சிம்மத்துக்கு போறார். இப்போ 2026 ஜூன் 2ஆம் தேதி மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு வந்து மேஷராசிக்கு 4ஆம் இடத்தில் ஒரு அருமையான ஒரு சுபகிரகம் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம்ங்கிற வருமானம், திடீர் பணவரவு, திடீர் செல்வம், திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாடு பிரயாணங்கள், தூரதேச வெளி மாநில பிரயாணங்களை கொடுக்கக்கூடிய 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விரயம், சுப விரயம், முதலீடு, வெளிநாடு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகுது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக பண்ணுறது, பண விஷயத்தில் நிறைய குடுக்கல் வாங்கல் புலக்காட்டங்கள் அதிகமாக கூடிய அந்த 4ஆம் இடத்தில் உச்ச குருவாக வந்து மேஷராசிக்கு பல வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு உச்சமடைகிறார் இல்லையா? அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடையாக இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஒரு வருடத்துக்கும் பார்த்தீங்கன்னா குரு உச்சம்
பலனை கொடுக்க போகிறார். குறிப்பா மேஷராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால, ஒரு கேந்திரஸ்தானத்திலிருந்து பார்க்கறதுனால ஒரு அருமையான ஒரு வளர்ச்சியை வாழ்க்கையில இதுவரை செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் புரட்சிகரமான சில வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக மேஷராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி அமைகிறது. இதுல பாருங்க, அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி 26ஆம் தேதி வரைக்கும் அந்த 3 மாதங்கள், நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்கள் அதிவக்ரமாக குரு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போற மாதிரி ஒரு இது கொடுக்கிறார். ஏன்னா அது அதிவக்ரம், வேகமாக போகும் பொழுது அது வந்து சிம்மத்துக்கு போய் பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குது. ஸோ அந்த 3 மாதங்கள் ஒரு விதமான மாற்று பலன்கள் கொடுக்கும். அது என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகமும் ஒரு மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், அறிவியல் சார்ந்த முறையில், ஒளி தத்துவ முறையில் பார்க்குறோம். எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் உண்மையான ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். ஸோ மேஷராசிக்கு பாருங்க, குரு 4ஆம் இடத்துக்கு வருவது நிறைய முன்னேற்றங்களை கொடுக்குதுங்க. இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றம், ஒரு நற்செய்தி, ஒரு அபிவிருத்தி, வளர்ச்சி எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலையில் இருக்கிற சில நடுத்தர வயதில மேசராசிக்காரர்கள் தொழில் அமைப்புக்குள்ள போகக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழில் ஆல்ரெடி இருக்கிறவங்க வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ எப்போ குரு வந்து நாளுக்கு வந்து வருகிறாரோ, 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறாரோ, 12, 8ஐயும் பார்க்கும் பொழுது நல்ல இதுவரை நாம் செய்து கொண்டிருந்த முயற்சிக்கு தக்க ஒரு தருணம் வந்து கடகடன்னு சிலதெல்லாம் அமைஞ்சிருச்சு சாமிங்கிற சொல்றோம் பார்த்தீங்களா. அது மாதிரி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல நல்ல ஒரு அமைப்பை கொடுத்து அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரியில பாருங்க ஓரளவுக்கு நீங்க கஸ்டமர்ஸை பிடிக்கக்கூடிய அமைப்பு, புது ப்ராஜெக்டை பிடிக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகி நெட்வொர்க்கிங்கில் நிறையா ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே அதிவக்ரமாக போய் சிம்மத்திலிருந்து 7ஆம் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து 5க்கு போய் 8 பார்த்துட்டு இருந்தவர் 9ஐ பார்க்கும் பொழுது பாக்கியங்களை சில பெறுகிறது. இதுவரை நமக்கு குடும்பத்தில் அப்பா விஷயங்கள், குழந்தைகள் விஷயத்தில் அவ்வளோ நமக்கு நற்செய்தி இல்லாமல், நல் உறவு இல்லாமல் இருந்தது எல்லாமே கொஞ்சம் போக்கி ஒரு நல்ல பேச்சப் ஆகக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு அந்யோன்ய விஷயங்கள்ல வளர்ச்சி வரக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே வந்து அதிவக்ரத்துல குரு நவம்பர், டிசம்பர், ஜனவரி போகிறது நல்லது. அதுக்கப்புறம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அந்த 5 மாதம் அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா திரும்பி கடகத்துக்கே அவர் வந்து இன்னுமே வந்து வெளிநாடு, வெளி மாநிலம், அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட், படிப்பு விஷயத்தில், உடல்நல விஷயத்தில், தாயார் விஷயத்தில், சொத்து விஷயத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டக்குன்னு சிலதெல்லாம் நடந்துருச்சு, ஒரு முன்னேற்றம் அடைஞ்சது, சில விஷயங்கள் சாதிச்சிட்டேன், இப்போ எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, இதுவரை நான் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் போட முடியாமல் தவித்து கொண்டிருந்த நான் இப்போ கொஞ்சம் என்னால் செய்ய முடியுதுங்கிற அளவுக்கு ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக மேஷ ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் வரக்கூடிய அந்த குரு பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கிறது. சனி 12ஆம் இடத்திலே இருந்து விரயங்களை கொடுக்கிறார், சுப விரயங்களை கொடுக்கிறார், டிராவலிங்கை கொடுக்கிறார், பல ரிசர்ச்சில் பல முயற்சிகளை பண்ண வைக்கிறார். அதே சமயத்தில் ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் பெரும்பாலான 2026 ஜூனுக்கு மேலே இருக்கக்கூடிய மாதங்களில் ஓரளவுக்கு நல்ல அமைப்பிலேயே குருவோட பல நாட்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு இருப்பதனால், செவ்வாய் தான் மேஷராசியோட அதிபதியாக இருப்பதனால ஓரளவுக்கு மேஷராசிக்காரர்கள் நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய காலங்கள் இருக்கு. ஓரளவுக்கு 2025 பல விஷயங்கள் சரியா வரவில்லை, வர வேண்டிய பணம் வரவில்லை, பல விஷயங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயத்துல ஒரு நற்செய்திகள் இல்லை அப்படிங்கிற அமைப்பெல்லாம் மாறி ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டோம் அப்படிங்கிற லெவலில் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக 12 ராசியிலேயே ஓரளவுக்கு நல்ல குரு பயிற்சியாக, ஒரு அருமையான ஒரு பயிற்சியாக வாழ்க்கைக்கு வேணுங்கிற முக்கியமான விஷயமாகிய வேலை, உத்தியோகம், தொழில், இடம், தாயார்,
வீடு, வண்டி, வாகனம், சுகம், இது எல்லாத்தையுமே அது ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சியும் அபிவிருத்தியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன் லைஃபுக்கு நம்ம போகக்கூடிய ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ஜூன் 2026 அடுத்து வரக்கூடிய ஜூன் 2027 வரைக்கும் இந்த 13 மாதங்கள் குரு பெயர்ச்சி நல்ல தாக்கத்தை மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்கிறது தான் உண்மை. இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய ஜாதகம் திருக்கணித பஞ்சாங்கத்துல போட்டு எடுத்து அதுல எதுமாற அமைப்புகள் போய்கொண்டிருக்கிறது, எதுமாற லக்னங்கள், எந்த மாதிரி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, அதாவது நீங்க அஸ்வினி நட்சத்திரமா, பரணி நட்சத்திரமா, கிருத்திகை நட்சத்திரமா, எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புகளை நாம என்ன தசா புக்திகள் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எந்த லக்னத்துக்கு அது எந்த மாதிரி தசை, எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாம பலன்கள் எடுத்து இப்ப நாம பேசின அந்த குரு பயிற்சி அந்த விஷயத்தையும் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது உங்களுடைய அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எல்லாமே நம்ம துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில உங்களுடைய பிராப்தங்களை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.